ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் தூத்துக்குடிக்கு வந்து ட்ராவல் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏர்போர்ட்டும் எங்களோட தூத்துக்குடியில் உள்ள ஏர்போர்ட்டும் எப்படி இருக்கணும் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோ கிடைக்கலன்னு காரில் புக் பண்ணி நின்றுட்டுருக்கேன். கார் கிடச்சதுக்கப்புறம் என்னோடய ஏரியாவில் வந்து கரெக்டாக நான் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஏரியாவோட மெட்ரோ ஸ்டேஷன் லட்சுமி நகர், அதோட பாலம். அது போயிட்டே இருக்கும்போது பாருங்கள், நீங்களே பாருங்கள் வீடியோவில். இது இருக்கிற ஒரு பெரிய பிரிட்ஜோட லாட்ஜ் தான். இது பெரிய லாட்ஜ் தான். இதுங்க நம்ம டெல்லியில் இருக்குது. அதுக்கு நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் நிறைய இது இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டனல் வந்து நான் லட்சுமணர் போகிற வழிக்கும், இது வந்து கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம வேறு ஏர்போர்ட் போகிற வழியில் இருந்து இது பாருங்கள். நிறைய இங்கே எவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. உங்களே பார்த்தா தெரியும் வீடியோவில் எப்படி வரைஞ்சிருக்காங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்தியா கேட் வழியாக தான் போகிறோம். அதுதான் இந்தியா கேட்டு. நைட்டில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூஸ் செம்மையாக இருக்குங்க நைட் நேரத்தில். ஒரு நாள் அந்த வீடியோ நான் நைட்டில் போடுறேன், அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து ஒரு ஆர்ட்ஸோட இது தான். அந்த இது பாருங்கள், ஒரு மண்டபம் மாதிரி தான். இது நான் வேலை பார்க்குற இடத்த பக்கத்தில் தான் இது மண்டபம் இருக்குது. செம்மையாக இருக்கும் பாருங்கள். கடைசி நான் பார்த்துட்டு நான் டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் வரையும் நின்றுட்டேன் நான். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு டிராஃபிக் வந்து கிடச்சிங்க பாருங்கள். மெட்ரோ ஸ்டேஷனும் அந்த பாலம், நம்ம வெஹிக்கிள்லாம் போடுற அந்த பாலம்லாம் ஒன்றும் எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். செம்மையாக ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பக்கத்தில் எவ்வளோ கேப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை ஒரு மசூதி மாதிரி வந்து இது நிவாசனா ஒரு வீடு மாதிரி தான். பார்க்க அப்படியே தாஜ்மஹால், சின்ன தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ஆனால் தாஜ்மஹால் கிடையாது, பார்க்க அதுமாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க பாருங்கள். சின்ன தாஜ்மஹால் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து லைட்டு வந்து எப்பவும் இந்தியா கேட், நம்ம இந்தியாவோட ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் லைட்டு பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. செமையாக இருக்குல்ல வியூஸ் பார்க்கும்போது. நான் அடுத்து ஏர்போர்ட்டில் வந்து கரெக்டாக ரீச் ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இந்த இது. கரெக்டாக கரெக்டாக 1 மணி போல் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வியூஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். பார்க்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் வியூஸ் எல்லாம். அடுத்து ஏர்போர்ட் உள்ளே நுழையும் போது இது ஒன்றும் செம்மையாக இருக்குங்க. இது வந்து அவுட்டரோட வியூஸ் தான். இது ஏர்போர்ட்டோட இது பார்க்க செம்ம வியூஸ் இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இது வந்து அவுட்டர்லேருந்து நான் வேறு ஏரியா வந்து இடம் எவ்வளோ பார்க்கும்போது சரியான ஏக்கரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு ஏரியாஸில் வந்து நான் வியூஸ் காட்டுறேன். இது வந்து அரவில் வந்து, அதாவது ஃப்ளைட் வந்து இறங்குற இடம். வியூஸை பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள். லுக்கை பாருங்கள், எவ்வளோ கிளாஸு சீஸை இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க பாருங்கள். இதான் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே வந்து நான் எடுத்த வீடியோ இது பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய உள்ளே பாருங்கள். எவ்வளோ மெதுவாக போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க வீடியோ. உள்ளே பாருங்கள், இன்னும் பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள ஏரியா உள்ள தான் இந்த மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு இருக்கிறது வரிசையாக வீடியோ எடுத்துகிட்டு போக பாருங்கள். நான் இதான் என்ட்ரன்ஸ் ஏரியா கூட உள்ளே போய்ட்டுருக்கேன். டிக்கெட் வந்து இது வாங்குறதுக்காண்டி. இப்போ டிக்கெட் இதுக்கு நான் உள்ளே போயிட்டேன். போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். டிக்கெட் எடுத்து முடிச்சு அங்கே செக்கிங்கில் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம ஃப்ளைட் ஏற ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். வியூஸை பாருங்கள், என்ன மாதிரி செமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம டெல்லியில் வந்து டெர்மினல் 1 உள்ள ஏர்போர்ட் தான் இது. ஆனால் இன்னும் டெர்மினலில் 1, 2, 3லாம் இருக்குது. அது நான் போனால் அதுக்கு நான் வீடியோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இது டெர்மினல் 1 பாருங்கள். வியூஸை பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி 1 கிலோமீட்டர் போல் இருக்கும் பாருங்கள். சுற்றி சரௌண்டிங்கில் எப்படி வச்சுக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலுங்க பாருங்கள். எவ்வளோ மாதிரி பெருசாக இருக்குது பாருங்க. ஏர்போர்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி பூரிச்சு போயிருங்க அந்த மாதிரி. இன்னும் போகணும், இன்னும் நிறைய போயிட்டே இருக்கணும் இன்னும் ஏர்போர்ட்டுக்குள்ளே. நான் வர்ற ஏரியா இன்னும் ரீச் ஆகலை. ஒரு வழியாக வீடியோ ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருக்கேன். செம்மையாக வியூஸுங்க உண்மையில பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வியூஸாக எடுத்து விடுங்க. சின்ன ஒரு யானையை வந்து அந்த மாதிரி ஆர்ட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அதோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு நாங்கள். பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். செம்ம மாசுங்க. சுற்றி வரிசையாக கட்டியே இருக்கேன். வரிசை எப்படி பாருங்கள். ஆனால் இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும் பாருங்கள். நான் மேலேருந்து வியூஸ் எடுத்து பாருங்கள். இங்கே எவ்வளோ கடை, வரிசையாக கடை. மணி எத்தனை, 2 மணி தான். 2 மணிக்கும் பாருங்கள், விடியக்கால 2 மணிக்கும் இவ்வளோ கடை வரிசையாக இருக்குது பாருங்கள். வரிசையாக ஒவ்வொரு கடையும் திறந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் வியூஸை பாருங்க. இது கீழே பேஸ்மெண்ட் உள்ளே போயிட்டு பாருங்கள் வியூஸ் பாருங்கள். இது வந்து சாப்பிட்ற இடம் வந்து இது. வியூஸ் மேலே போய் நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்து ஏறி எடுத்த வியூஸ் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அந்த சைடு போகிற அந்த இதுதான் என்னோடய ஏரியா போகிற வழி. இது வந்து பேஸ்மெண்ட் ஏரியா உள்ளது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள், செம்ம இதுங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சது இது வந்து சரியான பரப்பளவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக எப்படியும் 2-3 ஏக்கர் மாதிரியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது பார்க்குறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு அந்த ஊரில் இது ஒரு 4-5 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஏரியா வந்து நம்பர் 3. அதுக்கு நேரம் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். வரிசையாக நின்றுட்டு எலிவேட்டர்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள், என்ன அழகாக போட்டிருக்கேன். எலிவேட்டர் எப்படி ஒரு 200 மீட்டர் வரைக்கும் எலிவேட்டர் போட்டுருக்கேன். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குங்க செமையாக இருக்கும் பாருங்கள். ஆர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொன்றா டிசைன் கொடுத்து ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க பாருங்கள். அதை ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ தூரம் இன்னும் போயிட்டே இருக்கணும். ஆனால் என்னோடய நம்பர் 3ஆம் நம்பரு, அதனால் நான் இங்கேயே இறங்கிட்டேன், இங்கே நிப்பாட்டிட்டேன் பாருங்கள். போயிட்டே இருப்பாங்க வரிசையாக. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.